வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டாப் 500 பாலிட்டி கொஸ்டின்ல பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல பாலிட்டி டாப் 500 கொஸ்டின் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தமிழுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 45 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதே பிளேலிஸ்ட்ல குரூப் 4 தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல ஒரு 30 கேள்விகள் போட்டிருந்தோம். 30 கேள்விகள்ல 10வது கேள்விக்கு தவறான ஆன்சர் கொடுத்திருந்தோம். அதை திருத்திடலாம். எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் நிதிநிலை அவசர நிலையை அறிக்கை அறிவிக்க முடியும்? எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பிரிவு 360. அப்போ குடியரசுத் தலைவர் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் என்ற ஆர்டிக்கல் என்னது? பிரிவு 360. இப்போ இதுல 31வது கேள்வில இருந்து இருக்கு. 30 கேள்வி பார்ட் 1ல போட்டிருக்கோம். மொத்தம் 500 கொஸ்டினை முடிக்கிறதா நம்மளோட டார்கெட். அதுல இருந்தே உங்களுக்கு 15 கேள்விகள் கேட்டுருவாங்க. ப்ரீவியஸ் இந்திய அரசியலமைப்புல இருந்து மொத்தம் 15 கேள்விகள் வருது. அந்த 500 கேள்விகளை பார்த்தாலே அந்த 15 கேள்விகளை நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். இப்போ 31வது கேள்வி, டேஷாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. டேஷாம் ஆண்டு யாரோட தூதுக்குழு? அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இதற்கு சரியான விடை 1946. 1946. அப்ப 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அடுத்து 32வது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1946 டிசம்பர் 9. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. அடுத்து 33வது கேள்வி, டேஷாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின. எந்த புரட்சியின் போது? டேஷாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, 1789. ஆப்ஷன் ஏ 1789. 1789ல நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை முக்கிய முழக்கங்கள் ஆயின. அடுத்து 4வது கேள்வி, இந்தியா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். இந்தியா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஆப்ஷன் டி, 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் நான் சொல்லியிருக்கேன். நடைமுறைக்கு வந்த நாள் ஒண்ணு இருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருக்கு. இப்ப நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னைக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 35வது, டேஸில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் பத்தி சொல்லுது. டேஷில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியவற்றை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு குடியுரிமை சட்டம்? 1955. ஆப்ஷன் சி, 1955 தான் குடியுரிமை சட்டம். இந்த 1955ல கொண்டு வந்த குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதலை பத்தியும் குடியுரிமை இழத்தலை பத்தியும் சொல்லுது. அப்ப குடியுரிமை பெறுதல் அப்படின்றது எந்த வகையில எத்தனை டைப்ல நம்ம பெறலாம், 3, 4, 5 அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இழத்தல் என்ன தெரிஞ்சு, குடியுரிமை இழத்தல் எப்படி அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 36வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது? பகுதி 3. அடுத்து 37வது கேள்வி, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? தனிப்பட்டவரோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பிரிவு 32. அப்போ தனிப்பட்ட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுவது கூறுற சட்டப்பிரிவு என்ன?
பிரிவு 32. அடுத்து 38வது கேள்வி, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபையின் எந்த நாள் மீண்டும் கூடியது? பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை எந்த நாள் மீண்டும் கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1947 ஆகஸ்ட் 14. 1947 ஆகஸ்ட் 14. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை எந்த நாள் கூடியது அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 14. அடுத்து 39வது கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்கால தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்கால தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். இதுக்கு சரியான விடை என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜேபி கிருபாலினி. அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்கால தலைவர், அதாவது முதல் தற்கால தலைவரா யார் இருக்காரு? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவரை ரெக்கமெண்ட் பண்ணவங்க யாரு? ஜேபி கிருபாலினி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவரா யார் இருந்தா அப்படின்றது இவர் தற்கால தலைவர். அப்போ நிரந்தர தலைவரா யார் இருந்தா அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்கால தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவரை தலைமையேற்று நடத்துறதுபடி யார் ரெக்கமெண்ட்ல கேட்டதா அப்படின்னா ஜேபி கிருபாலினி. சோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரிப்பீட்டடா வந்த கேள்வி. அடுத்து 40வது கேள்வி, நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. அப்ப நாடாளுமன்ற கூட்டம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆஸ்திரேலியாவிலிருந்து பெறப்பட்டது. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு எந்த நாட்டு அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் பி ஜெர்மனிலிருந்து பெறப்பட்டிருக்காங்க. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து 42வது கேள்வி, ஒரு நபர் எத்தனை மாதங்கள் அரசு பணியில் இருந்தால் இந்தியா குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும்? குடியுரிமை சட்டம் எப்போ முன்னாடிதான் பார்த்தோம். அந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நபர் எத்தனை மாதங்கள் அரசு பணியில் இருந்தால் இந்தியா குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 12 மாதங்கள். அப்போ ஒரு நபர் 12 மாதங்கள் அரசு பணியில இருந்தார் அப்படின்னா இந்தியா குடியுரிமை கோரி அவரால் விண்ணப்பிக்க முடியும். அடுத்து 43வது கேள்வி, எந்த திருத்த சட்டப்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? எந்த திருத்த சட்டப்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 44வது திருத்தம் 1978. 44வது திருத்தம் 1928. அப்போ சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு இப்போ எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு எந்த ஆர்டிக்கல் கீழே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த திருத்த சட்டப்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? 44வது திருத்தம் 1978. அப்ப அடிப்படை உரிமையில இருக்கும்போது அதோட ஆர்டிக்கல் என்னவா இருந்துச்சுன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 44வது கேள்வி, சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 2009. 2009 சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009. அடுத்து 45, அனைத்து மனித உயிர்களும் சமத்துவத்துடனும் சுதந்திரத்துடனும் பிறக்கின்றன என்று கூறிய பிரகடனம். அனைத்து மனித உயிர்களும் சமத்துவத்துடனும் சுதந்திரத்துடனும் பிறக்கின்றன என்று கூறிய பிரகடனம். ஆப்ஷன் சி உலக மனித உரிமை பிரகடனம் 1948. உலக மனித உரிமை பிரகடனம் 1948. அனைத்து மனித உயிர்களும் சமத்துவத்துடனும் சுதந்திரத்துடனும் பிறக்கின்றன என்று கூறிய பிரகடனம். அடுத்து 46வது கேள்வி, எந்த திருத்த சட்டத்தின்படி பகுதி 4 உறுப்பு 51A அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன? எந்த திருத்த சட்டத்தின்படி பகுதி 4
உறுப்பு 51 ஆ அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன. அப்ப அடிப்படை கடமைகளோட பகுதி என்னன்னு பாருங்க, பகுதி 4 உறுப்பு ஆர்டிகல் 51A அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த திருத்த சட்டப்படி சேர்க்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1942 1942வது திருத்தம் 1976. அப்போ அடிப்படை கடமைகள் எந்த திருத்த சட்டப்படி சேர்த்துட்டு இருக்காங்க, 42வது திருத்தம் 1976. அப்ப அடிப்படை கடமைக்கான பகுதி என்ன, 4 உறுப்பு 51A. அப்போ இதுல ஒரு 3 கேள்விகள் இருக்கு. அடிப்படை கடமைகளை பத்தி கூறும் பகுதி பகுதி 4, ஆர்டிக்கல் என்ன 51A. இது திருத்த சட்டம், எந்த அடிப்படை கடமைகளை பத்தி திருத்த சட்டம் எதுல மூலமா சேர்த்திருக்காங்க, 42வது திருத்த சட்டம் 1976. அடுத்து 47வது கேள்வி, தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. இதில் தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, 234 உறுப்பினர்கள். இதுல தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 45 உறுப்பினர்கள். ஆப்ஷன் டி 45 உறுப்பினர்கள். அப்போ நம்ம தமிழ்நாட்டுல 234 உறுப்பினர்கள்ல தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு, 45 உறுப்பினர்கள். அதே பொது தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 189 உறுப்பினர்கள். தனி தொகுதிக்கு 45 உறுப்பினர்கள், பொது தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 189 உறுப்பினர்கள். அடுத்து 48வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு உறுப்பின் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்? எந்த அரசியலமைப்பு உறுப்பின் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உறுப்பு 333. எந்த அரசமைப்பு உறுப்பின் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்? உறுப்பு 333 கீழ். அப்போ ஆளுநர் தான் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கப்படுறார், நியமிக்கிறாரு. ஆர்டிகல் என்ன 333. அடுத்து 49, அரசியலமைப்பு எந்த உறுப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தொகுதி வழங்குவது ஆகும்? எந்த உறுப்பு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தன்னாட்சி தொகுதி வழங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 370. ஆர்டிகல் 370. அரசியலமைப்பு எந்த உறுப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தொகுதி வழங்குது? 370. அடுத்து 50வது கேள்வி, பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 2002 மார்ச். பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002 மார்ச். அடுத்து 51, எந்த அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறியது? எந்த அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரின் கடமை பத்தி கூறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 78. சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரோட கடமை பத்தி சொல்லுது. அடுத்து 52வது கேள்வி, மக்களவை தலைமையேற்று நடத்துபவர் யார்? மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்? ஆப்ஷன் டி சபாநாயகர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யாரு? சபாநாயகர். நம்மளுக்கு இந்த கேள்வி குழப்பம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்? சபாநாயகர். அடுத்து 53வது கேள்வி, குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாதம் காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார்? குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டின் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 6 மாதங்கள். அப்போ குடியரசுத் தலைவர் அல்லது இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருப்பார்னா 6 மாசம் காலம் வரைக்கும் குடியரசோட பதவியை அவர் வைப்பார். அடுத்து 54வது கேள்வி, கீழ்காணவற்றுள் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதிகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க சரியானதா தவறானதான்னு ஒவ்வொரு கேள்வியுமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 25 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். கீழ்கண்டவற்றில் மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு தகுதிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 25 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அப்ப என்ன தவறு?
இதுல 30 வயது, அப்ப மாநிலங்களவைனா என்ன வரணும், 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் அப்படின்னு. அப்ப மீத 3மே கரெக்ட். அப்போ ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்காக தகுதி என்ன இருக்கணும், இந்தியா குடிமகனா ஃபர்ஸ்ட் இருக்கணும். அடுத்து 2வது 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். அடுத்து 3வது அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அடுத்து 4வது மக்களவையில் அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது. இதெல்லாம் எதுக்கு, மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்தியா குடிமகனா இருக்கணும், 30 வயது பூர்த்தி அடைஞ்சவரா இருக்கணும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது, மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. அடுத்து 55வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். இதற்கு சரியான ஆப்ஷன் சி 14 நாட்கள். 14 நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துடணும். அவர் பதவியில இருந்து நம்ம நீக்க போறோம் அப்படின்னா, தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னா அவருக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே அறிவிப்பை வழங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 56வது கேள்வி, அமைச்சரவையின் குழுவின் 2வது வகையினர் யார்? அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ராசாங்க அமைச்சர்கள். அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் யார்? அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ராசாங்க அமைச்சர்கள். அடுத்து 57, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு 164(1). ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு 164(1). அடுத்து 58, ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆங்கிலோ இந்தியா வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஆளுநர். இதற்கான ஆர்டிகல் ஏற்கனவே பார்த்தோம்ல, என்ன, சட்டப்பிரிவு 333. ஆர்டிகல் 333 கீழே ஒரு ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரை ஆளுநர் நியமனம் செய்கிறார். அடுத்து 59வது கேள்வி, இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள். இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, மும்பை, சென்னை. இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் சரியா தொடங்கப்பட்ட இடம் எது? கொல்கத்தா, மும்பை, சென்னை. அடுத்து கடைசி கேள்வி இந்த வீடியோவோட, ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்கிறார்? ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்கிறார்னு கேக்குறாங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்கிறார்? குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கொடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.